ஓம் சாந்தி. ஓம் சாந்தின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதை ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு அது அர்த்தம் தெரியாமல் இருக்கு மனசில், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓம் சாந்தின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வடிவத்தில் ஸ்திரமாக இருக்க முடியும். அன்பு நிறைந்த நிலையில் ஸ்திதியில் இருக்க முடியும். உங்கள் ஆதி வடிவத்தில் இருக்க முடியும். நான் பரமதந்தை பரமாத்மாவின் மகனாவேன். அந்த எண்ணத்தின் மூலமாக, அந்த அர்த்தத்தின் மூலமாக அந்த அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி ஆத்மாக்களின் அனுபவம் கிடைக்கும். வாய் மட்டும் பேசுதில்லை, கண்கள் கூட பேசுது. அப்போ அது ரிசல்ட் என்னென்னா, அது நம்பிக்கை இருக்கும். அந்த ஓம் சாந்தி என்று அது சொல்வதனால அந்த நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை வளரும். பாபா கூறுகின்றார், நீங்கள் அந்த அர்த்தத்தை, ஓம் சாந்தி என்ற அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விழிப்புணர்வு என்ற சுரூபத்தில் வருவீர்கள். ஓம் சாந்தின்னு சொல்வது மூலமாக விளக்க கூட ஏற்றக்கூடியதாக இருக்கும். ஓம் சாந்தி அந்த விளக்கில் எண்ணெய் இருந்தால், விளக்கில் எண்ணெய் இருந்தால் இப்போ திரி இருந்தால் விளக்கு ஏற்றி வைக்கலாம் பாருங்க. அந்த மெளித்திருக்கு அந்த சக்தி இருக்குது. அப்போ அந்த சக்தி இருந்தால் அந்த விளக்கை ஏற்றி வைக்க முடியும். நான் அன்பான ஆத்மா, சக்தி நிறைந்த ஆத்மா. நான் சரீரமில்லை, நான் ஒரு ஆத்மா. அந்த உடலின் தாக்கம் குறைவாக இருக்கும். ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருந்தாக்கா, நான் பரமாத்மாவின் மகன், நான் ஒரு ஆத்மா என்ற விழிப்புணர்வு இருக்கும்போது உடம்பின் தாக்கம் இருக்காது, ஆதிக்கம். நான் அமைதியான ஆத்மா. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சு கொண்டிருக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு சக்தி இருக்கும். அந்த ஆத்மா பேச முடியும் வாய் மூலமாக. அந்த வாய் உடலில் இருக்குது, அது மூலமாக பேசுது ஆத்மா. எனக்கு தெரியும் நான் இந்த சரீரம் இல்லை, ஏன்
நான் ஏன் அமைதி என்று சொல்கிறோம்? நான் ஓம், ஆதி தர்மம், நம்மளோட ஆதி தர்மம் வந்து அமைதியாகும். அந்த ஆதி அமைதிதாமன் தான் அந்த ஆத்மாவின் வசிப்பிடமாகும். உங்கள் விழிப்புணர்வு வந்து அப்பால் இருக்க வேண்டும், சத்தத்துக்கு அப்பால் இருக்க வேண்டும் என்று பாபா வந்து கவனத்தை செலுத்துகின்றார். அதாவது உடலற்று இருப்பது, அன்பாக இருக்கணும், சக்தியாக இருக்கணும். நான் வந்து யாரோட குழந்தை? பரமாத்மாவின் குழந்தையாவேன். நான் பரமத்தந்தை பரமாத்மாவின் குழந்தையாவேன். நான் ஒரு ஆத்மா. அது வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு வந்து கொடுக்குது, உண்மையான வடிவம். எல்லோருக்கிட்டும் சொல்லணும், நீங்கள் அவங்க யார் உண்மையிலேயே என்று அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் யார் அப்படின்னு. நம்ம அதை சொல்லும்போது நம்பிக்கை அப்படி தெரியணும். நம்பிக்கை இருக்கும் பாருங்க, அது முக்கியத்துவம் வந்து இருக்கும், தெரியும். நம்பிக்கை போதை. அப்போ நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்று பாபா சொல்கிறாரு. இது வந்து சரியான நினைவு, உண்மையான நினைவு. அது பெற்றுதல் என்ன, அது அர்த்தம் என்ன அப்படின்னு பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாரு. இனிய குழந்தைகளே, அமைதியை பெறுவதற்கு சரீரமற்றவர் ஆகுங்கள். பக்தர்கள் வந்து அமைதியை பெறுவதற்கு நீங்கள் சரீரமற்றவர் ஆகுங்கள். நீங்கள் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகும் பொழுது